வணக்கம். இன்னைக்கு நாம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, எதிர்கால வாய்ப்புகள் என்னன்னு அலசுவோம். இந்த பேங்க் எப்படி உருவாச்சு, அதோட பலம் என்ன, என்ன மாதிரி சவால்கள் இருக்குன்னு ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இந்த பேங்க் டிசம்பர் 2018ல தான் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஐடிஎஃப்சி பேங்க், அது முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் கேபிட்டல் ஃபர்ஸ்ட்னு ஒரு நிறுவனம். அவங்க ரீட்டைல், அப்புறம் இந்த சின்ன நடுத்தர தொழில் கடன் எம்எஸ்எம்இல கவனம் செலுத்தினாங்க. இது ரெண்டும் இணைஞ்சு தான் ஐடிஎஃப்சி பேங்க் உருவாச்சு. ஓஹோ, அப்போ ரெண்டு வேற வேற ஃபோக்கஸ் உள்ள நிறுவனங்கள் இணைஞ்சிருக்கு. ஆமா. இணைஞ்சதுக்கு அப்புறம் பேங்கோட முழு கவனமும் ரீட்டைல் பேங்கிங் பக்கம் திரும்பிடுச்சு. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அப்ரோச், அப்புறம் டெக்னாலஜி யூஸ் பண்றது, இதெல்லாம் அவங்களோட முக்கிய அடையாளம் இப்போ. சரி, இந்த மாற்றம், அதாவது ரீட்டைல் பக்கம் திரும்பினது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? டேட்டா என்ன சொல்லுது? இந்த மாற்றம் ரொம்பவே பாசிட்டிவா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா பேங்கோட நிதி ரிஸ்க் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கேசா ரேஷியோ, அதாவது கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், டெபாசிட், இது கம்மி வட்டியில கிடைக்கிற ஃபண்டு. இணைப்பப்போ வெறும் 8.7% தான் இருந்தது. ஆனா மார்ச் 2025 நிலவரப்படி இது 46.9% உயர்ந்திருக்கு. இது பெரிய விஷயம். 8.7 46.9, இது நிஜமாவே பெரிய ஜம்ப். ஆமா. அதே நேரம் அந்த ரிஸ்க் அதிகமுள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடன்களோட பங்கு இருக்குல்ல, அது மொத்த கடன்ல 22% இருந்து இப்போ 1% கீழேயே போயிடுச்சு. சூப்பர். அப்போ ரிஸ்க் குறைஞ்சிருக்கு, ஃபண்டிங் காஸ்ட் கம்மியாகி இருக்கு. சரி, கடன் கொடுக்கற பக்கம், அதாவது அசெட் சைடுல என்ன மாற்றங்கள்? அசெட் சைடும் நல்லா டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. ஒரே செக்டாரை நம்பி இல்லாம பல பிரிவுகள்ல கடன் கொடுக்கறாங்க. ஹோம் லோன், சொத்து மேல கடன், 2 வீலர் லோன், கிரெடிட் கார்டுன்னு ஒரு 25க்கும் மேல ரீட்டைல், எம்எஸ்எம்இ கடன் பிரிவுகள்ல கவனம் செலுத்துறாங்க. இதனால ஓவரால் ரிஸ்க் பரவலா இருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவ்வளோ பாசிட்டிவ் மாற்றங்களுக்கு அப்புறமும் சவால்கள் இருக்கத்தானே செய்யுது, குறிப்பா லாபம் விஷயத்துல. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். 2 முக்கிய சவால்கள் இப்போதைக்கு இருக்கு. ஒன்னு, போன ஃபைனான்ஷியல் இயர், அதாவது FY25ல பேங்கோட லாபம் நல்லாவே குறைஞ்சது. ஓ அப்படியா? ஏன் அப்படி? அதுக்கு மெயின் காரணம் மைக்ரோ ஃபைனான்ஸ், அதாவது எம்எஃப்ஐ செக்டார்ல திடீர்னு வந்த ஒரு நெருக்கடி. இதனால வாராக்கடனுக்காக பேங்க் ஒதுக்குற தொகை, அதாவது கிரெடிட் காஸ்ட், போன வருஷம் 1.4%ல இருந்து 2.6% ஆகிடுச்சு. இதோட விளைவா வரிக்கு பின்னாரான லாபம் PAT கிட்டத்தட்ட 48% சரிஞ்சது. 48% சரிவா? அது பெரிய இம்பாக்ட் தான். ரெண்டாவது சவால் என்ன சொன்னீங்க? ரெண்டாவது, காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, அதாவது வங்கியோட செயல்பாட்டு செலவுக்கும் வருமானத்துக்கும் உள்ள விகிதம். அது கொஞ்சம் அதிகமா இருக்கு, 72%. 72%? இது மத்த வங்கிகளோட ஒப்பிடும்போது அதிகமா? ஆமா, கொஞ்சம் அதிகம்தான். இதுக்கு காரணம் பேங்க் நிறைய முதலீடு பண்ணிருக்காங்க. பிரான்ச் நெட்வொர்க், 1002 கிளைகள், டெக்னாலஜி அப்கிரேட், பிராண்ட் பில்டிங், இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிருக்காங்க. சரி, அப்போ இந்த அதிக செலவு, எம்எஃப்ஐ சிக்கல்னு சவால்கள் இருந்தாலும் ஃபியூச்சர்ல வளர்ச்சிக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? எப்படி மீண்டு வருவாங்க? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, அந்த எம்எஃப்ஐ பிரச்சனை குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி நடந்தா கிரெடிட் காஸ்ட் குறையும். பேங்க் மேனேஜ்மெண்ட்டே FY26ல இது 1.9% ஆக குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. இது நடந்தா லாபம் அதிகரிக்கும். ஆமா. ரெண்டாவது, ஆபரேட்டிங் லெவரேஜ், அதாவது வருமானம் வளர்ற வேகத்தை விட செலவு வளர்ற வேகம் கம்மியா இருக்கிறது. இதுக்கான அறிகுறி இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. Q1 FY26ல பாத்தீங்கன்னா மொத்த பிசினஸ் 23% வளர்ந்தப்போ ஆபரேட்டிங் செலவு 11% தான் வளர்ந்திருக்கு. இது தொடர்ந்த லாபம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இது இல்லாம வேற ஏதாவது வளர்ச்சி இன்ஜின்கள் இருக்கா? இருக்கு. கிரெடிட் கார்டு பிசினஸ் நல்லா வளர்ந்துட்டு வருது. 3.8 மில்லியன் கார்டுகள். வெல்த் மேனேஜ்மெண்ட் பிரிவு 50,000 கோடி சொத்துக்களை நிர்வகிக்கிறாங்க, AUM. அப்புறம் ஃபாஸ்டாக்ல கூட இவங்களுக்கு நல்ல மார்க்கெட் ஷேர் 38% இருக்கு. இதெல்லாமும் வளர்ச்சிக்கு உதவும். வங்கியோட மூலதனம், அதாவது கேபிட்டல் பொசிஷன் எப்படி இருக்கு? ஓவரால் ரிஸ்க் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, 15.48% மார்ச் 2025. இது RBI தேவைக்கு மேல இருக்கு. இன்னும் 7,500 கோடி ஃபண்ட் ரேஸ் பண்ணவும் பிளான் பண்றாங்க. இது ஃபியூச்சர் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும்.
அசெட் குவாலிட்டி அதாவது வாரா கடன் பத்தி பார்த்தா எம்எஃப்ஐ செக்மெண்ட்டை தவிர மத்ததெல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கோர் கிராஸ் என்பிஏ 1.63%. எம்எஃப்ஐ ரிஸ்க குறைக்க ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்க? ஐசிஆர்ஏ ஏஏ பிளஸ் ஸ்டேபிள் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது நல்ல ரேட்டிங் தான், குறைவான ரிஸ்க குறிக்குது. ஆனாலும் அந்த அதிக காஸ்ட் ரேஷியோவும் எம்எஃப்ஐ ரிஸ்க்கும் நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ மொத்தமா பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி. சிஏஎஸ்ஏ நல்லா இருக்கு, கடன் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கு, இதெல்லாம் பலம். ஆனா அதிக ஆபரேட்டிங் செலவு, எம்எஃப்ஐ செக்டர்ல இருந்து முழுசா மீண்டு வர்றது, இதெல்லாம் உடனடி சவால்கள். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. பேங்க் இப்போ நிறைய முதலீடு பண்ற ஃபேஸ்ல இருக்கு. இதுலேந்து மாறி நிலையான லாபம் சம்பாதிக்கிற ஆபரேட்டிங் ஃபேஸ்க்கு எவ்ளோ சீக்கிரம் எவ்ளோ எஃபெக்டிவா மாறுறாங்கங்கறத பொறுத்து தான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். இது நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கேட்டதற்கு நன்றி. அடுத்து எந்த நிறுவனத்தை நாங்கள் பகுப்பாய் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்ட்டுகளில் தெரியப்படுத்துங்கள்.